அது அதில் டயக்னைஸ் பண்ணும்போது அது ஒன்றும் வேஜியர் ப்ராப்ளம். श्रीमान वेंकटनाथार्य कवितार्केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाग्नि श्री विष्णुचित्तकुलनंदन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योगदृश्यां साक्षात् क्षमा करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये तत्प्रेषः श्रवणयोरमृतायमानां यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावम् तीर्थैर्यथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूककवीनां दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्ति सरस्वतीं संसितकामधेनुम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्यकृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजनिगलितं याबलाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूयेवास्तु भूयः अन्नवयल புதுமையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை கூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியுள்ள வல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மார்கழி மார்கழி வையத்து ஓங்கி ஓங்கி ஆழிமாயன் புல் கீச்சு கீழ் துமிழி நோற்று கற்று கணித்து புள்ளின் உங்கள் நெல்லே நாயகன் நாயகன் நம்பரம் உண்டு உண்டு குத்து 30 ஏற்றங்கள் மாறி மாறி அன்றி அன்றி ஒருத்தி மாலை கூடாரை கூடாரை கரவைகள் கரவைகள் சிற்றம் சிற்றம் வங்கம் வங்கம் கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழ்மோர் சோதிமணி வாழும் தோன்றுவோர் நீதியால் நல்ல பக்தர் வாழ்மோர் நான்மறைகளோர் மோர் வில்லிப்புத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் இத்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவி 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதோர் மாமனிக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரங்க கேட்க வந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நேர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம் உபச்சாராபதேசேன கிருதான் அகரர்மயா அபச்சாரான் இமான் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தமா சிவபதியான சர்வேஸ்வரன் தலைக்கட்டி கொடுத்து ஸ்ரீ ரங்கநாயிகா சமேத ஸ்ரீ ரங்கநாத திவ்ய கஷேத்திரத்திலே பலஹாரி புருஷோத்தம ராமானுஜியர் மடத்தைச் சேர்ந்த அம்மாவண்டம் வீதியிலே விளங்குகின்ற ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலிலே திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தாரால் அனுகிரகிக்கப்பட்டு விஸ்வாவச வருஷம் தனுர் மாதம் அதாவது மார்கழி மாதம் இந்த மாதம் திருப்பாவை பாசுரங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 27வது பாசுரம். 2 + 7 27 9ஆவது. அப்படின்னா நமக்கு என்னன்னா நவக்கிரகங்களுடைய பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும். அதுக்கு சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீ பாதுகா சாஸ்திரத்தில் ஒரே ஒரு ஸ்லோகம் 1008 ஒன்று சொல்லியிருக்கார். இந்த நவக்கிரகத்து ரூபமாக இருக்கிறது இந்த பாதுகை. ஸ்ரீ ரங்கநாதனுடைய உற்சவ விக்கிரகமான திவ்யமங்கல விக்கிரகமான நம்பெருமானுடைய திருவடியிலே விளங்குகின்ற திருப்பாதுகை. அதுக்கு ஒரு பத்தியம் சாதித்தார். கனகருச்சிரா காவ்யாட்சாதா சனைச்சரணோச்சிதா ஸ்ரித குரு புதா பாஸ்வத்ரூபா த்விஜாதிப சேவிதா விஹித விபவா நித்யம் விஷ்ணோ பதே மணிபாதுகே துவமசி மகதி விஸ்வேஷாம் நசுபா கிரகமண்டலி அப்படின்னு ஒரு இந்த பத்தியத்தை நாம் தினமும் சேவிக்கிற பொழுது நமக்கு என்ன பயம் ஏற்படுறது? இப்போதான் இந்த சுவாமி சொல்லிட்டு இருந்தார். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒரு
துன்பம் இருக்கிறது அல்லது இன்பம் இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது எது அதிகமாக இருக்கிறது என்று ஒரு கேள்வி வரும்பொழுது நமக்கு தாங்க முடியவில்லை என்றால் துன்பம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுவோம். இந்த ஊர் இன்பம், அதனால இந்த ஊர் இன்பம் நிலையில்லாததுன்னு என்ன சொல்லுவோம். அப்படி அந்தமில் பேரின்பத்துக்கு அடியார்களாக நாம் ஆக வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் நாம் பாதுகை ரூபமாக நவகிரகங்களை சேவித்து நம்முடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு ஜோதிஷர், அதாவது தெய்வஜகான்னு பேர் சம்ஸ்கிருதத்தில், அவர்கிட்ட போய் கேட்டால் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர் சொல்லுவான். ஒவ்வொரு துன்பத்துக்கும் ஒரு பரிகாரம் சொல்லுவான். அந்த கோவிலுக்கு போங்க, இந்த கோவிலுக்கு போங்க, நவகிரகத்துக்கு எள்ளில் எண்ணெய் சேர்த்து அதை விளக்கு ஏற்றுங்க அப்படின்லாம் சொல்லுவான். அதனால் நம்ம எல்லா பரிகாரத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இந்த பிரச்சனை தீரவில்லை என்று நாம் என்ன பண்ணுவோம், அவ்வளோ தூரம் போனனே கேட்டனே ஒன்றும் பெருமாள் இன்னும் அனுகிரகம் பண்ணலையேன்னு ஒரு நினைப்போம். அப்போ கோவிலுக்கு அடிக்கடி வரணும்னு ஆசை வரும். கோவிலில் வந்து சேவிக்கிறது, இது அர்ச்சாவதாரம்னு பேர். இந்த வெங்கடேச பெருமாளுக்கு அர்ச்சாவதாரம்னு பேர். அதுக்கு முன்னாடி பரரூபம்னு இருக்கு, பரமவதநாதன் இங்கே கூட ஒரு விக்கிரகம் இருக்கு மேலே. அங்கே விமானத்தில் பரமவதநாதன் பர வாசுதேவன் சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலில். அதுக்கப்புறம் வியூக ரூபம்ங்கிறது திருப்பார்கடல்ல பள்ளி கொண்ட பரமன். அதுக்கப்புறம் விபவ ரூபம்ங்கிறது ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள், மீன், ஆமை, அப்புறம் வராகம், நரசிம்மம், வாமனம் இப்படின்னு வரிசையாக அவதாரங்களை பார்க்குற பொழுது ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் விபவம்னு பேர். 24 அவதாரங்கள் ஸ்ரீமத் பாகவத்தை சொல்கிறது. அதுக்கப்புறம் அந்தர்யாமின்னு நம்ம மனதுக்குள்ளே நம்ம எம்பெருமான இங்கே சேவித்து விட்டு வீட்டுக்கு போன பிறகு அதை நினைத்து கொண்டு நாம் இருக்கணும். என்ன உருவத்தில் நம்ம பார்த்தோம், திருமுடி எப்படி இருந்தது, திருவடி எப்படி இருந்தது, என்னென்ன பீதாம்பரம் கொடுத்திருந்தார், என்ன மாலை எல்லாம் போட்டிருந்தார், என்ன கையில் சங்கு சக்கரம் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்ததை நினைவு வச்சுக்கிறது அந்தர்யாமின்னு பேர். வேற அடிக்கடி மறந்து போயிடுறது. அதனால அதுக்காக இப்போ ஒரு புதுசாக நோயெல்லாம் சொல்கிறாங்க. நேற்று படித்ததே இன்னைக்கு நான் மறந்து போயிடுறது. அப்படி இல்லாமல் நினைவு இருக்கணுங்கிறதுக்காக திருப்பி திருப்பி கோவிலுக்கு வந்து பெருமாளை சேவிச்சுட்டு அர்ச்சாவதாரம் சேவிச்சுட்டு போகும். இப்போ போன பாசுரத்தில் மாலே மணிவண்ணா என்ற பாசுரம் குந்தல ராகத்தில் அழகாக இவர் பாடி கொடுத்தார். பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லுன்னு ஆண்டாள் பூமாலையும் சூடி கொடுத்தார். இந்த சொன்ன உடனே நினைவு வருது, சுவாமி ஜீயர் சுவாமி இங்கே 6வது ஜீயராக எழுந்தருளியிருக்கார். அவர் நேபாளிலேருந்து அயோத்தியா வந்து அயோத்தியாவிலேருந்து இங்கே வந்து எழுந்தருளியிருக்கார். அவர் இந்த பெருமாளுடைய ஆசீர்வாதமாக இந்த மாலையை அணிவித்தார். அதில் சாமந்தி பூ என்று சொல்லுவோம். பெருமாளுக்கு மஞ்சள் பீதாம்பரம், மஞ்சள் ஆடை பிடிக்கும். அது வந்து மங்களம்னு எனக்கு தெரியும். பெண்களுக்கெல்லாம் வந்து கழுத்தில் மஞ்சள், சின்ன மஞ்சளையே கயிறில் கட்டி போட்டுக்கிறது உண்டு. அந்த திருமங்கல்யத்தில் மஞ்சள் தேய்க்கிறது உண்டு. மஞ்சள்ங்கிறது நம்ம நாட்டினுடைய பாரத தேசத்தினுடைய ஒரு முக்கியமான பொருள். அதனால் நிறைய நமக்கு நன்மைகள் ஏற்படும். உடலில் ஒரு காயம் ஏற்பட்டால் அது மஞ்சள் தடவினா சரியாக போயிடும். அதில் அப்புறம் தலையில் வலி இருந்ததுன்னா மஞ்சள் அரைச்சி போடுறதுன்னு உண்டு. இப்படிலாம் நிறைய அந்த மஞ்சள்ங்கிறது நம்ம நாட்டுக்குரியது. வெளிநாட்டுக்கு வீட்டிலேருந்து வந்ததுன்னு சில பேர் போய் சொல்லுவான். அப்படி இல்லாமல் நம்ம நாட்டுக்குரியது. அதை அந்த மங்களமான அந்த எம்பெருமான சுவாமி பகவான் விஷ்ணுவை பீஷ்மர் வந்து மகாபாரதத்தில் கிருஷ்ணனுக்கு எதிர்க்கே சொல்லும் பொழுது பாண்டவர்களுக்கு அறிவுரை கூறும்போது விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னார். அதில் பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானா அஞ்ச மங்களம்னு சொன்னார். தூய்மையான பொருளெல்லாம் மிகவும் தூய்மையானவர் எம்பெருமான்.
அதே போல மங்களத்துக்குரிய பொருள் எல்லாவற்றிலும் சிறந்தவன் இவன் மங்களம்னு பேர். சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியில சொன்னார், மானாதீத பிரதித விபவாம் மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷப்பீఠீம் மதுவிஜயினோ பூஷயந்தீம் சுகாந்தியாம் பிரத்யக்ஷானுஷ்ரவிக மகிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோமூர்த்திம் ஸ்ரீயமசரணத்வாம் சரண்யாம் பிரபத்யே என்று ஆரம்பிச்சு மங்களம் மங்களானாம்னு ஆரம்பிச்சார். அப்படி இந்த மங்களம் பகவான் மங்களம் ஹரிஹி அப்படின்னு சொல்றது உண்டு, வேதமே அப்படி சொல்றது. அதனால ராமனுக்கு மங்களம் ஒரு 15 ஸ்லோகம் இருக்கு. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் அப்படின்னு ராமாயணம் சேவிச்சு முடித்த உடனே இந்த 15 மங்களத்தையும் சொல்லுவோம். அதனால இங்கேயும் மங்களம் உண்டு. அதாவது ஆரம்பிச்சே சொல்லுவான், காந்தாய கல்யாண நிதையே நிதையேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய சீனிவாசாய மங்களம் ஆரம்பிச்சு கடைசியில மங்களாசாசன பரைஹி மதாச்சாரிய புரோகமைஹி அப்படின்னு சொல்லி சத்கிருதாயாஸ்து மங்களம் அப்படின்னு மங்களத்தில் முடிப்போம். எதுவுமே நன்மையில முடியணும். அதனால வேதத்துல ஓம் சாந்தி 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 அப்படின்னு ஆரம்பிப்போம், கடைசியில் முடிப்போம். நமக்கு மட்டும் இல்லை, நம்முடைய கூட இருக்கிற கால்நடைகளுக்கும் சேர்த்து சொல்லுவோம். தச்சையோ ராவணீமகே காத்தும் யஜ்ஞாயா காத்தும் யஜ்ஞபதயே தைவீ ஸ்வஸ்திரஸ்துனா ஸ்வஸ்திர்மானுஷேபியா நமக்கு சொல்லிக்கிறோம். ஸ்வஸ்திர்மானுஷேபியா ஊர்த்வம் ஜிஹாத்து பேஷஜம். எதுக்கெடுத்தாலும் மருந்தாய் நின்ன மாமணிவண்ணன் இவன் தான், மருத்துவனாக நின்ன மாமணிவண்ணன். அதனால ஊர்த்வம் ஜிஹாத்து பேஷஜம் சன்னோ அஸ்து த்விபதே, நமக்கு 2 கால் இருக்கு, அதனால த்விபதே த்விபதேன்னு சொல்றோம். சந்துஷ்பதே 4 கால் பிராணிகளுக்கும் நம்ம சேர்ந்து சேவிச்சு பிரார்த்தனை பண்றோம், அவனும் நல்லா இருக்கணும். முக்கியமா திருப்பாவை பாசுரங்கள்ல மாடுகள்ல முக்கியமா பசுமாடுகள், காளை மாடுகள், எருமை மாடுகள் எல்லாம் உலகத்துல நல்லா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நமக்கு சுத்தீவிர இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும். சுவாமி தேசிகன் ரொம்ப பயந்து போய் எம்பெருமான ஸ்ரீரங்கநாதனுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை உற்சவ பெருமாளை பிள்ளை லோகாச்சாரியர் என்ற இன்னொரு ஆச்சாரியரோட சேர்ந்து கொண்டு இந்த ஸ்ரீரங்கத்தை விட்டு அந்த வெளிநாட்டிலிருந்து காப்பாற்றுவதற்காக கொள்ளேகால் என்ற ஒரு கர்நாடக பிரதேசத்திலே அங்கே எடுத்துன்னு போனார், எழுந்தள்ளி கொண்டு போனார். 48 வருஷம் கழிச்சு தான் திரும்பி வந்தார் இந்த ரங்கநாத். அது வரலையும் தாயார் சந்நிதிக்கு போனீங்கன்னா தெரியும், அங்கே வந்து சுவரால் மூடி இருக்கும். எட்டி நாம் இப்படி பார்க்கணும். பின்னால் முன்னாடி ரங்கநாயிகா தாயார், பின்னாடி ஸ்ரீதேவி ரொம்ப பின்னால், நடுவில் பூமாதேவி. அதனால் ஒவ்வொருத்தரையும் திருமுக மண்டலம், காது, தலை அதெல்லாம் தான் சேவிக்க முடியும். அது அந்த மாதிரி திருமுக மண்டலத்தை சேவிக்கலாம். அப்படி என்னன்னா வெளிநாட்டு ஆக்கிரமிப்பிலிருந்து படையெடுப்பிலிருந்து காப்பாற்றினது வேதாந்த தேசிகன். அப்போ சொன்னார், எல்லோரும் நம்ம கூட இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும், இல்லது தொந்தரவு இல்லாமையாவது இருக்கணும், துன்பம் கொடுக்காமையாவது இருக்கணும். அதனால அனுகூலமா இருக்கணும். அதனால பரஸ்பர ஹிதைஷினா பரிசரேஷு மாம் வர்த்தையன், என்னை கொண்டு எங்க நீ வாழ வைக்கணும்னு கேட்டா சுற்றி இருப்பவங்க நல்லவர்களா இருக்கும், நமக்கு உதவி செய்யாட்டாலும் நல்லவர்களா இருக்கணும், நம்மை பார்த்து கொஞ்சம் இறக்கப்படவாவது இருக்கணும், உதவி செய்ய முடியாட்டா. அதனால பரிசரேஷு மாம் வர்த்தைய, அதனால பரஸ்பர ஹிதைஷினான்னு சொல்றோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாவது பேசணும், உதவி செய்ய முடியாட்டா அன்பாவது பேசி அவங்களுக்கு நடுவில் நான் இருக்கணும்னு ஒரு 33 ஸ்லோகம் எழுதும்பொழுது அபீதி ஸ்தவம்னு சொன்னார். பயம் குறையணும். பீத்தினா பயம், அபீத்தினா பயம் இல்லாமல் இருக்கும் தன்மை.
அதனால பயமின்மையோட அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லைன்னு பாரதியார் சொன்ன மாதிரி இருக்கணும். அப்படி வேண்டினார் சுவாமி வேதாந்த தேசிகன். 114 புஸ்தகம் இப்போ கிடைக்கிறது. அந்த 114ல் 29 ஸ்தோத்திரங்கள். அதனால் நிறைய எம்பெருமான் இந்த வெங்கடேசனை பற்றி சொல்லும் பொழுது கற்பனை பண்ணி தயா சதகம்னு எழுதினார். 100ன்னு சொல்லுவார். சதகம்னா 100. தயானா இறக்க குணம், அவருடைய கருணை. அது கருணையே அவருடைய மனைவியா கற்பனை பண்ணி சொன்னார். தயா சதகம். பிரபத்யே தம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாச அனுகம்பயா. ஸ்ரீனிவாசன் பேர் பெருமாளுக்கு. அனுகம்பயா அவருடைய இறக்கத்தினால. விக்ஷுஷார ஸ்ரவந்தேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம். திருமலைக்கு போனால் கீழே போய் அடிவாரத்துக்கு போய் மேலே ஏறும்பொழுது சேவித்து கொண்டு மலை ஏறணும். ஏன்னா அந்த மலை எப்படி இருக்குன்னு கேட்டால் பாறை கல் இல்லை, கல்கண்டுன்னு சொன்னார். என்ன கல்கண்டு எங்கேருந்து வரும்னா கரும்புலேருந்து வரும். இந்த கரும்பு சாறுலேருந்து வரக்கூடியது கல்கண்டு. அதனால் அந்த மலை பூரா கல்கண்டாக இருக்குது, தித்திக்கிறது. ஏன்னா எம்பெருமான் மேலே இருக்கான், அதனால தித்திக்கிறது. அதனால் இக்ஷுனா கரும்பு. பொங்கல் அன்னைக்கு பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி நாம் சாப்பிடுவோம் கரும்பு. அதனால் இக்ஷுன்னா கரும்பு, இக்ஷு சாரம். அதனால் அது சாறு எடுத்து, தமிழ் சாறு சம்ஸ்கிருத சாறு எல்லாம் ஒன்று தான். அதனால் இக்ஷு சார ஸ்ரவந்தேவ என்மூர்த்தியா சர்க்கராயுத்தம். சர்க்கரையாக இருக்கான் அந்த. அதனால் ராமானுஜாச்சாரியர் என்ன பண்ணார், அந்த மலையை காலால் தொடக்கூடாதுன்னு நினச்சார், பெருமாளை உதைக்கிற மாதிரி. அதனால் அவர் இருக்கிற இடத்த காலால், அந்த காலில் செருப்பு போடாமல் உள்ளே வரும் இல்லையா. அதனால் அந்த காலால் உதைக்கக்கூடாதுங்கிறதுனால என்ன பண்ணார், முழங்காலாலேயே நடந்தார் ராமானுஜாச்சாரியர். முழுக்கப்படி முழங்கால் முறித்தான்னு ஒரு 20 படி உண்டு. அது நம்ம சாதாரணமாக காலால் நடந்து போனாலே முட்டி வலிக்கும். ஆனால் இது அவர் முழங்காலாலேயே நடந்து போனான்னு சொல்லுவார். அது 1000 வருஷத்துக்கு கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எழுந்தருளிந்தவர் ராமானுஜாச்சாரியர், ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர். இங்கே இந்த எம்பெருமானை நம்ம எப்படி சேவிக்கிறோம்னா, இந்த பாசுரத்தில் முன்னாடி 2 பாசுரத்தையும் ஞாபகம் வச்சுருந்து அன்றி உலகம் அளந்தாயடி போற்றி. முதல்ல போய் எம்பெருமானுடைய சந்நிதியிலே நம்ம வீட்டில் சேவித்து கை கூப்பி காலையிலே திருவிளக்கேற்றி, இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் சீக்கிரம் எழுந்து வேற பனியில், இப்போ கூட கொஞ்சம் நேரம் முன்னாடி மழை தூரிட்டு, அதனால் அந்த மழை இருந்தாலும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிற பொழுது அப்போ சேவித்து அதுக்கப்புறம் இந்த ஸ்தோத்திரங்களை சொல்லி அதுக்கப்புறம் எழுப்பி விட்டு கௌசல்யா சுப்ரஜா ராமன் சொல்லி விஸ்வாமித்திர ராமனை எழுப்பின மாதிரி எழுப்பி அதுக்கப்புறம் மாரிமலை மொழிங்கிற திருப்பாவை பாசுரத்தை சேவித்து அதுக்கப்புறம் இந்த என்ன இப்போ சிம்மாசனத்தில் உட்காந்து பதில் சொல்லுன்னு கேட்டிருந்தாங்க அப்போ அந்த பாசுரத்தில். அதுக்கப்புறம் அன்றி உலகம் அளந்தா அடி போற்றின்னு 6 போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணுறதுன்னு பேர். ஓம் ஸ்ரீ கேசவாய நமஹா, நாராயணாய நமஹா அப்படின்னு 13 திருநாமங்கள் சொல்லி நமக்கு என்ன கேட்கறதுன்னே தெரியல. அதுக்காக திருஷ்டாதிருஷ்ட பலப்பிரதாய நமஹா, எனக்கு தெரியாததெல்லாம் நீ கொடு, எது எனக்கு நல்லதோ அதை கொடு. அப்புறம் நான் நிறைய கேட்குறேன், அதனால் சர்வாபீஷ்ட பலப்பிரதாய நமஹா, எல்லாத்தையும் கொடு, எனக்கு பிடிச்சதெல்லாம் கொடு அப்படின்னு கடைசி 2 திருநாமம். அதே மாதிரி ஸ்ரீயை நமஹான்னு தாயார் திருநாமத்தை சொல்லி அதில் ஒரு 13 திருநாமம் சொல்லி 14வது 15வது திருநாமமாக சர்வாபீஷ்ட பலப்பிரதாயை நமஹா, திருஷ்டாதிருஷ்ட பலப்பிரதாயை நமஹா என்று சேவித்து கொண்டு நம்ம மரியாதையாக குனிந்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து எஞ்சான் கிடையாக என்று சொல்வார் சேவித்து அப்புறம் சிம்மாசனத்தில் எழுந்தருளியாச்சு. எழுந்தருளியான உடனே நாங்கள் எதுக்கு வந்தோம் தெரியுமான்னு கேட்கறதுக்கு முதல்ல ஆராய்ந்து அருளையலோர் எம்பாவாயின்னு சொன்னால் கடைசி வரியில் மாரிமலை மொழியில். அதுக்கப்புறம் அன்றி உலகில் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாயின்னு ரொம்ப தாமதமாக வந்து விட்டோம். திரேதாயுகம் ராமனை சேவிச்சிருக்கணும், அப்போ இருக்குமோ இருந்தோமோ தெரியாது, முற்பிறவி நாங்கள் ஆனால் இருந்ததாக இப்போ நான் சொல்கிறேன். நீங்களாம் கேட்குறீங்க, கேட்கறதுக்கு காரணம் உங்களுக்கு ராமனோட ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, சந்தர்ப்பம் இருந்திருக்கு, அந்த காலத்தில் நம்ம வாழ்ந்திருக்கோம்.
அந்த திரேதா யுகத்தில். அதனால தான் நமக்கு இப்போ ராமன் பேர்ல பக்தி வருது, கிருஷ்ணன் பேர்ல பக்தி வருது. துவாபர யுகத்துல கிருஷ்ணன் பேர்ல பக்தி செலுத்திருப்போம் நம்ம. இல்லைன்னா நம்ம திருப்பாவை சொல்றதுக்கு நான் வருவேன்னா நீங்க வருவீங்களா, உட்காருவீங்களா? அதனால வரவங்களாம் உட்காராம போயிடுவாங்க. அப்படிலாம் உட்கார்ந்து கேட்குறீங்கன்னா உங்களுக்கு அது ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு எம்பெருமானுடன் அர்த்தம். பகவானோட உங்களுக்கும் லிங்க் இருக்கு. இந்த லிங்க் தொடரணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி லிங்க் இருக்கு. அப்படிதான் நான் நினைச்சுவேன். நம்ம புண்ணியம் செய்தவர்கள் நினைச்சுவேன். அதனால இல்லாட்டா பொறுமை இருக்காது நம்ம உட்கார்றதுக்கு. நம்ம இங்கே உட்கார்ந்தா கூட என்ன பண்ணுவோம், கையில இவர் மொபைல் வச்சுருக்கார், அதை பார்த்துட்டே இருப்போம். அதனால கவனிக்க மாட்டோம். என்ன பற்றியா சொல்ற போறார் நமக்கு தெரியாத அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கலாம். சரி இவர் சொன்னாலும் புரியல அப்படின்னு சில பேர் இருக்கலாம். அப்படிலாம் நிறைய விஷயம். அதனால இங்க இந்த அன்றி உலகம் அடைந்தால இன்றியாம் வந்தோம் இறங்கேல் வரும் பாவை எங்களிடம் கருணை காட்டுன்னு பெருமாள்கிட்ட வேண்டும் அந்த பாசுரத்தில். அதுக்கப்புறம் ஒருத்தி மகனாய் பிறந்து அதுல அது பரத்துவம் தெரிஞ்சிடும். யாருன்னு புரியல. பிறந்ததோ தேவகிட்ட, அவதரிச்சதோ தேவகிங்கிற அம்மாட்ட, வளர்ந்ததோ யசோதைங்கிற தாய்கிட்ட. அதனால ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கடைசியில் அறுத்திட்டு வந்தோம், உன்னைய அர்ச்சனை செய்துதான் வந்தோம், பறை தருதியாகில் அப்படின்னு ஒரு கொக்கி போட்டாங்க, ஒரு கேள்விக்குறி போட்டாங்க. கொடுத்தா வாங்கிக்கிறோம், இல்லைன்னா பேசாம போறோம், ஒன்றும் என்ன எங்களுக்கு கவலை கிடையாது, உன் பக்கத்துல இருக்கணும் அவ்வளவுதான் எங்களுக்கு ஆசை அப்படின்னாங்க. பறை தருதியாகில் நான் உன்னுடைய பத்னியான மகாலட்சுமியும் சேவிக்கிறோம், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி எங்களுக்கு என்ன வேண்டியது, உனக்கு கைக்கரியம் செய்ய வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும். ஏதோ ஒரு விதத்துல இங்க பெண்களா இருக்கிறவங்கெல்லாம் கோலம் போடலாம். அன்னைக்கு என்ன பண்ணாங்க, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கும் ஒவ்வொரு நாளும் என்னைக்கும் கோலம் போடணும்னு போட்டாங்க. இந்த கோவில் பூரா கோலம் போட்டாங்க. மேலே விமான சப்ரோஷம் நடந்தது, அங்கே ஹோமம் நடந்தது. அதனால கோலம் போடுறது, கோயிலை தூய்மைப்படுத்துவது, இதெல்லாம் ஒரு கைங்கரியம் தொண்டு. துளசி கொண்டு வரும்போது துளசியை ஆய்ந்து கொடுப்பது, இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு துளசியை சாப்பிடும்படியாக அளவுக்காக எம்பெருமானுக்கு அர்ச்சனை பண்றதுக்கு உச்சிதமாக செய்வது, இதெல்லாம் தொண்டு. அதனால 24 மணி நேரம் நம் மனசுல நினைத்து கொண்டாலே தொண்டு தான். ஆனா என்ன சொன்னாங்க இந்த பாசுரத்துல, ஒருத்தி மகனால பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து எங்களுக்கு இருக்கிற கவலையெல்லாம் போய் மகிழ்ந்தேலோரும் பாவாய். மகிழ்ச்சி வரணும், துன்பம் போறது மட்டும் இல்லை, இன்பமும் வரணும், ரெண்டும் நடக்கணும். அதனால ஒன்று போகணும், ஒன்று வரணும், கெட்டது போகணும், நல்லது வரணும் அப்படின்னு அந்த பாசுரத்துல பார்த்து, நேற்று பாசுரத்துல மாலை மணிவண்ணால மாலேன்னு முதல்ல கூப்பிட்டாங்க. 5 லட்சம் பேரும் கூப்பிட்டாங்க. மாலேன்னு கூப்பிடுற பொழுது எம்பெருமானுக்கு அடியாரிடம் அன்பு அதிகம் உண்டுன்னு அது காட்டுது மாலேங்கிறது. அப்படின்னா அன்பு அதிகம் உண்டுன்னா சௌலபியம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்வார்கள். அதாவது அருகாமை, நாம பக்கத்துல போய் நிற்கலாம் அப்படின்னு அர்த்தம். இவர் என்ன பண்ணார், முதல்ல வந்தார், சேவிச்சார், 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டார், இங்க சேவிச்சார். அப்புறம் நான் உள்ள போனேன். நான் போய் சட்டாரி தீர்த்தம் துளசிலாம் வாங்கிக்கிற பொழுது இவர் கூட வந்தார். நான் சொன்னேன், வாங்கிக்கிட்டீங்களா, தீர்த்தம் வாங்கிட்டீங்களா, சட்டாரை வாங்கிட்டீங்களான்னு கேட்டேன். வாங்கிட்டேன், ஆனால் பெருமாளை கிட்டக்கு பார்க்கணும், அதுதான் அருகாமிங்க, சாமீப்பியம்னு பேர். அப்போ அந்த மாலேன்னு சொன்ன போது எம்பரும் உட்காரலாம் நீங்க. அப்புறம் கிளம்பும் போது மாலேன்னு சொன்ன மணிவண்ணான்னு கூப்பிடுற பொழுது கிருஷ்ணன்னு சொன்னா கருப்புன்னு அர்த்தம். அப்ப கருப்பா இருக்கானா நீலமேக சாமள வர்ணனா இருக்கான்னு சொல்லுவோம். மழை முகில் போல மேகம் போல இருக்கான். சரியா வேற மாதிரி இருக்கான்னா யானையுடைய தோல் மாதிரி அந்த நிறத்துல இருக்கான் அப்படின்னு பார்ப்போம். பழுப்பு நிறத்துல இருக்கான், ஆனா பல நிறங்கள்ல இருக்கான். அப்படிங்கிற பொழுது நிறைய மாலைகள்லாம் போட்டுருக்கான். அதனால எப்படி என்னென்ன நிறத்துல இருக்கான்னு சொல்ல முடியாது. மணிவண்ணாங்கிறது சமஸ்கிருதத்துல என்னன்னா பரத்துவம், நமக்கு எட்டாத தூரத்தில் இருக்கான், நமக்கு புரியாத இடத்துல இருக்கான். வைகுண்டம் சொல்றோம், திருநாடுன்னு சொல்றோம், கலக்கமில்லா பெருநகர்னு சொல்றோம், அந்தமில் பேரின்பம் இருக்கக்கூடிய இடம் சொல்றோம், முடிவில்லாத பேரின்பம் இருக்கக்கூடிய இடம் சொல்றோம். அந்த இடத்துல எப்படி இருப்பான் அப்படின்னா நமக்கு தெரியல. இங்க உள்ள
ஆண்டாள் சந்நிதி இருக்கு, உள்ளாண்டாள் சந்நிதின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் வெளியாண்டாள் சந்நிதின்னு இருக்கு. இந்த உள்ளாண்டாள் சந்நிதியில ஒவ்வொரு நாள் திருப்பாவைக்கும் அழகாக அலங்காரம் பண்ணுவாங்க. அது பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா பரமபதநாதன் ஒருத்தர் அமர்ந்திருக்கிற திருக்கோலத்துல இருப்பார். இதெல்லாம் நீங்க ஒவ்வொரு தடவையும் ரசிச்சு பார்க்கணும். மெதுவா யாராவது போ அப்படின்னு சொன்னா கூட நின்று பார்த்துட்டு வரும். அதனால இந்த இன்னைக்கு பாத்திரம்படி இருக்கா, கூடாரை பாத்திரம்படி இருக்கான்னு பார்க்கணும். அப்படி சக்கரை பொங்கல் அங்கே பக்கத்தில் வச்சிருக்காங்களான்னு பார்க்கணும். முக்கியமாக கண்ணுக்கு சாப்பிட்றது நமக்கு உடனே தெரியும் இல்லையா. நான் ஒரு தடவை சின்ன குழந்தைகிட்ட நிறைய பொருள்லாம் வச்சேன். ஒரு வயசு குழந்தை, ஒரு வயசு கூட கீழே, பக்கத்து வீட்டு குழந்தைகிட்ட வச்சேன். இது பொம்மை வச்சேன், அப்புறம் பூ வச்சேன், அப்புறம் என்னென்னோ வச்சேன். அப்புறம் காசு ஒரு 2 ரூபா 5 ரூபா 10 ரூபாலாம் வச்சேன். காசு எல்லாத்தையும் விட்டுது, அந்த காசை மட்டும் எடுத்தது. எனக்கு ஆச்சரியமா போச்சு. 9 மாதம் இருக்கும் குழந்தைக்கு. பூவை விட்டுது, பொம்மையை விட்டுது. பொம்மை விதவிதமாக பொம்மை வச்சிருந்தேன், ஒன்றுங்க எடுக்கல. இந்த காசை போயிடுது. எப்படி அவ்வளவு சின்ன குழந்தைக்கு அப்படி அவ்வளவு தெரியுது, பணம் தான் முக்கியம் உலகத்துலங்கிறது எப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி. யார் பணம்? இவர் தான் பணம் சொன்னா தமிழ் சமஸ்கிருதம் ரெண்டும் ஒன்று தான். இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, பரிப்பணம் சொன்னா பெட்டு வைக்கிறது. என்ன, நானும் ஒருத்தர் ஷீட் ஆடுறோம், சூதாட்டம் சொல்றோம், இல்லை தாயக்கட்டை, அது ஆடும்பொழுது நான் ஒரு 1000 ரூபா வைக்கிறேன், நீங்க ஒரு 1000 ரூபா வைங்க அப்படிங்க. அது பேர் பரிப்பணம்னு. நமக்கு பரிப்பணம் யாருன்னா தாயார் தான். எத்தனை பேருன்னா 1000 பேர் இருக்கு நமக்கு தாயார் இருக்கு. ஆனா அது இல்லை, லக்ஷ்மி சஹஸ்ரநாமம்னு இருக்கு, அது வேண்டாம். லக்ஷ்மிஹி பத்மா ஜலதிதனயா விஷ்ணு பத்னி இந்திரா, அவ்வளவுதான். 5 பேர் போகணுங்கிறார் சுவாமி தேசிகன். டைம் இல்லை நமக்கு சொல்றதுக்கு, 1000 பேரை சொல்றதுக்கு, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றதுக்கு பேர் இல்லை, டைம் இல்லை. அதனால என்ன சொல்றோம், 5 பேர். சரி, இதெல்லாம் சொன்னா என்ன ஆகும்னா, நாவர்த்தந்தே துரித பவன பிரேரித்தே ஜென்ம சக்கரே. நம்முடைய ஜென்மம் பிறவி மீண்டும் மீண்டும் உழன்று கொண்டு இருக்கும், திருப்பி திருப்பி வரும். மனிதனா பிறந்திருக்கோம் நல்ல வேளையா, அதுவும் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களா இருக்கும். இதுக்கு மேல பிறவி வேண்டான்னு கேட்கிறோம். அது எப்ப பிறவி வேண்டான்னு சொல்றதுக்கு ஏன் வராம எப்படி இருக்கும்னு கேட்டா, இந்த 5 பேரை சொன்னாலே போகுங்கிறார். லக்ஷ்மிஹி பத்மா ஜலதிதனயா விஷ்ணு பத்னி இந்திரா. இந்திரஹான்னு சொன்னா 33 கோடி தலைவர். இந்திரான்னு சொன்னாதான் மகாலட்சுமி. எல்லாரும் மகாலட்சுமிக்கு பேர். அது எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது இன்னைக்கு என்ன பண்றோம், மாலை மணிவண்ணா, மாலை சௌலபியமும் எளிமையும், மணிவண்ணால பரத்துவம் தெரிஞ்சது. அதாவது இவன் உயர்ந்தவன், இவன் கற்பனைக்கு கூட எட்டாதவன், வார்த்தைகளால அவனை அளக்க முடியாது அப்படின்லாம் தெரிந்து கொண்டு பிறகு அவன் கேட்டான், என்னென்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னா, நீங்க அப்போ பிடிச்சி 4-5 தடவை சொல்லிட்டீங்க, பறை 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 பறைன்னு சொல்லிட்டீங்க. பறைன்னா இசை கருவி. அது இப்போ பெருசா கேட்குறீங்க, சாலப்பெரும் பறை அப்படின்னு கேட்டீங்க பாசுரத்துல. அது மாதிரி பெரிய ஒரு பட்டியல போட்டிருக்கீங்க என்னென்ன. அதனால போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே அப்படின்னு கேட்டீங்க. 5 லட்சம் சங்கு கேட்டீங்க. என்கிட்ட ஒரு சங்கு தான் இருக்குனால 5 லட்சம் சங்கு எப்படி கொடுக்கறதுக்கு, ஆளிநிலையாய் அருளையும் கடையில சொல்லிட்டீங்க. அதனால ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன வண்ணத்தும் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கம். பாஞ்ச சன்னியமே நிறுத்திருந்தா முடியாது, கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பான். என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு. போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே என்று கேட்டாங்க. அதுக்கப்புறம் சால பெரும்பறை கேட்டாங்க. பல்லாண்டு சீப்பாறை தன்னுடைய தந்தையை ஞாபகப்படுத்தி கொண்டு, வளர்த்த தந்தை, ஒரே பாசமான தந்தையை நினைவு வைத்துக் கொண்டு, பெரியாழ்வார் போல பல பேர் வேணும்னு கேட்டாங்க. பல்லாண்டு செய்ப்பாரே. அப்புறம் கோல விளக்கே, நேற்று சொல்ல மறந்தது, இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. கோல விளக்கைங்கிறது இங்க நப்பின்னை. உன் கூட உன்னுடைய மனைவியும் கூட வரணும். ஏன்னா முன்னாடி பாசுரத்துல திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடின்னு சொன்னதுனால நல்ல நப்பின்னை, நல்ல கோல விளக்கே கூட மனைவியோட வா.
கொடியே, கொடியில கருடன் இருக்கு, அதனால கருடனோட வா, கருடன் மேல ஏறி வா. பெரியாழ்வார் கருடனுடைய அம்சம். பெரியாழ்வாருக்கு கருடன் மேல ஏறி சிவன் நாராயணன் காட்சி கொடுத்தான். அதனால தந்தையும் ஞாபகம் வச்சுக்கணும், தந்தைக்கு காட்சி கொடுத்த கருடனையும் ஞாபகம் கொடுக்கணும். கருடன் மேல கருட சேவை சொல்லும். இந்த ஊர்ல 2 கருட சேவை, வெள்ளி கருட சேவை, தங்க கருட சேவைன்னு 2 இருக்குங்க. அதனால கருட சேவை காசிக்கு போனாலும் மாசி கருட சேவை கிடைக்காதுன்பாங்க. அதனால மாசி மாதத்துல கருட சேவை வரப்போற மாசி மாதம், இப்போ மார்கழி, தை, மாசி, அப்போ தங்க கருடன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கருடன் வேணும், கொடியே விதானமேன்னு சொல்றேன். நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் சொன்னா, விண்ணில மேலாப்பு விரித்தாற்போல் சொன்னான். மேலே பனிக்கு நம்ம பாதிக்காமல் மேலே ஒரு விரிப்பு வேணும் அப்படின்னு. கொடை மாதிரி பெருசா 5 லட்சம் பேருக்கு வேணும் ஒரு பெரிய என்ன சொல்றோம், மேலே கூரை வேணும், துணியாலான கூரை. அப்படி சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டாச்சா, முடிஞ்சுட்டான்னு கேட்டான். இன்னும் இருக்கா, பாக்கி இருக்கான்னு கேட்டேன். எல்லாம் ஒன்னால கொடுக்க முடியும்னு சொல்லும் பொழுது இப்போ கேட்குறாங்க. சுவாமி சிவ ரகுநாதன் சுவாமி பிஹெச்ஏலேருந்து விருப்ப ஓய்வு பெற்றவர். இன்றைய பாசுரமான கூடாரையை பூர்வி கல்யாணி என்ற ராகத்திலே பாடி நமக்கு இறைப்பற்றை ஊட்டுவார். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, தன்னை கூடாரை வெல்லும் கோவிந்தாவும் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம், பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம், நாடு புகழும் நாடு புகழும் பரிசினால் நன்றாக, நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சூடகமே தோள்வளையே தோடே செவி பூவே, சூடகமே தோள்வளையே தோடே செவி பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம், பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாசோறு, ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாசோறு, முடனை பெய்து முடனை பெய்து முழங்கை வழிவார, முடனை பெய்து
முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் கூடி இருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா ஆ ஸ்ரீ ரகுநாதன் சுவாமிக்கு தன்யவாதங்கள், கோடானு கோடி நமஸ்காரங்கள். ரொம்ப அழகா 2 முறை பாசுரத்தை பாட வேண்டிய பாசுரத்தை அழகா ஒவ்வொரு வரியும் நன்றாக திருப்பி சொல்லி நம்ம மகிழ்வித்தார். அவருடைய பக்தி என்னன்னா, ரொம்ப தூரத்தில் மெட்ரோ டவுன்லேருந்து வர, இன்னைக்கு மழை தூரித்து பயப்படாமல் வர, மழை தூரும்போது பயப்படாமல் வரும். அது என்ன நனைஞ்சிடுமோ, என்ன நமக்கு ஜலதோஷம் வந்துடுமோ, ஜுரம் வந்துடுமோ அப்படின்லாம் நினச்சின்னு வரக்கூடாது. ஆனால் பெருமாள் வந்து ஆழிமழைக்கு 4 பாசுரம் இருக்குது, அது சொல்லிட்டு வந்தாருன்னா நம்ம வறட்ச மழை பெய்யாது, புகச்ச மழை பெய்யாது, அவ்வளோதான், நடுவில் மழை பெய்யாது நமக்கு. அதுக்காக மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, மழை வரணும்னு சொல்ல முடியாது. எதுவும் நம்ம கையில் இல்லை, எதுவும் நம்ம கையில் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும். மழை பெய்ய வைக்க முடியாது உங்களால், மழையை நிறுத்த முடியாது உங்களால், அப்படின்னு அதுதான் தெரிஞ்சுக்கணும். அதனால் அந்த பக்தி மழையில் நம்மளை நனைய வைக்கிறார். அதனால் உள்ளுக்குள்ளேயே இப்போ குளிர், அவ்வளோ மழை பெஞ்ச மாதிரி. என்ன மழை? பக்தி மழை. அப்படி கூடாரை நிறைய கல்யாணி பார்த்தோம் இங்கே. யமுனா கல்யாணி, ஹமீத் கல்யாணி, இன்னைக்கு பூர்வி கல்யாணி. கல்யாணின்னு சொன்னாலே இப்போ சொன்னமே மங்களம் அப்படின்னு அர்த்தம். கல்யாணம்னா விவாகம், திருமணம்னு அர்த்தம். 2வது அர்த்தம். முதல் அர்த்தம் வந்து நன்மைன்னு அர்த்தம், மங்களம்னு அர்த்தம், சுபம்னு அர்த்தம். அப்போ கூடாரை, யார் கூடாரைன்னு கேட்குற பொழுது நாமெல்லாம் கூடாரை இல்லை, பெருமாளுக்கு எதிரிகள் கூடாது, எதிரிகள் கூடாது. மகாபலி சக்கரவர்த்தி இருந்தா, அதே மாதிரி ஹிரண்யகசிபு, இந்த மாதிரி பல ராட்சதர்கள், முக்கியமாக எம்பெருமானுடைய அவதாரத்துக்கு காரணமாக இருந்தவர்கள், அவங்க என்ன பண்ணார்? வெல்லும் கூடாரை வெல்லும். அதாவது ஜெயிக்கிறதுங்கிறது முன்னாடியே சொன்னோம், மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை. அதாவது தென்னிலங்கை சென்று செற்றாய் திரள் போ, ராவணனுடைய திமிரை அடைக்கணும். அக்கஸ்மாத்தா அது வந்து மரணம் வேற ஏற்பட்டு விட்டது, வேற ஒன்றும் இல்லை. அதனால இன்று போய் நாளை வான் என்ற கருணையோடு சொன்னவர் ராமன். அப்படி அதனால கூடாரை வெல்லும், ஜெயிக்கக்கூடிய சீர் திறமையை, சிறப்பை பெற்றிருக்க. கூடாரை வெல்லும் சீர். இந்த இடத்துல தான் கோவிந்தான்னு ஆரம்பிக்கிறோம். முதல்ல 30 பாசுரங்கள்ல இந்த திருநாமத்தை, ஒரு பெயரை, சிறந்த பெயரை கோவிந்தான்னு ஆரம்பிக்கும். கோவிந்தான்னா நிறைய, அதுக்கு ஒரு 1 மணி நேரம் பொருள் சொல்லலாம். கோன்னா பசுமாடுன்னு தெரியும், அதனால கோன்னா ஞானம்னு அர்த்தம், கோன்னா பூமி பிராட்டின்னு அர்த்தம், இப்படிலாம் நிறைய அர்த்தங்கள். கூடாரை, நம்ம வீட்டில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதை வந்து நாம் தொடங்கும் பொழுது சங்கல்பம் என்று ஒன்று செய்வோம். சங்கல்பம் அப்படின்னா ஒரு முடிவு எடுப்போம், என்ன செய்ய போகிறோங்கிறத சொல்லுவோம். இந்த சங்கல்பத்தில் என்ன சொல்லுவோம்? கையில் இப்படி கையை இப்படி வச்சுக்கிட்டு ஹரிஹி ஓம் தத்து ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தா என்று 3 தடவை சொல்லுவோம். அதை முதல் கோவிந்தாவை இந்த 27வது பாசுரத்தில் சொன்னார் சுவாமி ஆண்டாள் என்ற கோதாதேவி. சுவாமினின்னு சொல்றோம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா.
அப்போ கொஞ்சம் ஏகவச்சனத்தில் சொல்கிறாங்க. ஏற்கனவே நீ பறை தருதியாகில், அதனால் நம்ம நீங்கிறது அடிக்கடி உபயோகப்படுத்தினாங்க. அது மாதிரி இங்கேயும் அதனால் உன்னை கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை. சரி, என்ன பண்ண போறீங்க? நான் வந்து நிற்கிறேன் உங்களுக்கு எதிர்க்க அப்படின்னா, பாடி பறை கொண்டு பாட போறோம். விதவிதமா பாட போறோம். ஸ்ரீநாத நாராயண வாசுதேவ ஸ்ரீகிருஷ்ண பக்த பிரிய சக்கரபாணே ஸ்ரீ பத்மநாபாச்சுத கைடபாரே ஸ்ரீராம பத்மாட்ச ஹரே முராரே அனந்த வைகுண்ட முகுந்த கிருஷ்ணா கோவிந்த தாமோதர மாதவேதி அப்படின்னு பாடுவோம். இப்படிலாம் திருநாமங்களை சொல்லி பாடப்படும். விஸ்வம் விஷ்ணு ஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு என்று சகஸ்நாமத்து மூலமா பாடுவோம். அப்புறம் மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே அப்படின்னு சதாசிவ பிரம்மேந்திரர் பாடின கீர்த்தனம் மாதிரி பாடப்போம். என்னுடைய மனசு எப்போதும் பிரம்மத்தில் ஈடுபட வேண்டும், அதாவது கடவுளிடம் ஈடுபட வேண்டும் என்று பாடு. ஸ்ரீரமணி குஜ துர்கவிஹாரே சேவக ஜன மந்திர மந்தாரே பரமஹம்ச முக சந்திர சகோரே. பரமஹம்சங்கிறது இவர் தான், சுவாமியை தான், யதி சன்னியாசி தான் சொல்லும். பரமஹம்ச முக சந்திர சகோரே பரிபூரித முரளீரவதாரே மானச சஞ்சரரே. ஏ மனதே, வேற எங்கேயும் அலையாமல் நீ கடவுளையே நினைத்து கொண்டு, கடவுளையே சுற்று, பிரதட்சிணம் வா, திருநாமத்தை சொல்லு, ஸ்ரவணம் கேளு, சொல்லு, கீர்த்தனம், நினைத்துக்கொள், விஷ்ணோஹோ ஸ்மரணம், திருவடியிலே விழு, பாத சேவனம், வந்தனம் நன்றாக தொழு, நட்பாக நினை, எம்பெருமானை நண்பனாக நினை, சக்கியம் தாசியம் அடிமையாக நினை, ஆத்ம நிவேதனம், உன்னுடைய ஜீவாத்மாவை அவனுடைய சொத்தை அவனுக்கே திருப்பி கொடு. திருடி வைத்திருக்கிற அந்த ஜீவாத்மாவை திருப்பி கொடு. திருடி வைத்திருக்கிறோம்னு நம்ம சொல்றோம். நம்ம ஜீவாத்மா ஏன்னா அவன் தான் கொடுத்துருக்கான், இருந்தா கூட ஏதோ டெபாசிட் மாதிரி கொடுத்துருக்கான், அதை திருப்பி கொடுக்கும், இன்ட்ரெஸ்டோட வச்சு கொடுக்கும். இன்ட்ரெஸ்ட் என்னன்னா அவன் மேல இன்ட்ரெஸ்ட், அதாவது பக்தி, அதான், வேற ஒன்றும். அவன் கொடுத்த டெபாசிட். அப்படி சொல்லும் பொழுது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி. சரி, பாடுறீங்க, இப்போதான் 26 பாசனமா பாடிட்டு இருக்கீங்களே, என்ன பறை கொண்டு. ஏற்கனவே போன பாசத்துல கேட்டீங்களே, சால பெரும்பறையே 20 அவ்வளவு பறையும் 5 லட்சம் பறையும் கொடுத்துட்டானே அப்படின்னு பாடி பறை கொண்டு யாம் பேரு சன்மானம். உன்னை அடைந்தால் எது கிடைக்காது, எல்லாம் கிடைக்கும். யாம் பேரு சன்மானம், சன்மானம் மதிப்பு. யாரு மாலை திடீர்னு கொண்டு போடுறாங்க? எப்படி பெருமாள் வந்து கோதையை பற்றி சொன்னதுனால, தன்னுடைய பத்தினியை பற்றி சொன்னதுனால, அவர் வந்து இவர் யதிகள் மூலமா, சன்னியாசி மூலமா வேற யாரும் இல்லைன்னு நமக்கே போன இருக்கும். அதனால கூடாரை பாடி பறை கொண்டு யாம் பேரு 5 லட்சம் பேரும் நாங்கள் பேரு சம்மானம். சரி, இதனால உனக்கு என்ன, உங்களுக்கு என்ன பிரயோஜனம் கேட்டா, நாடு புகழும், இந்த உலகமே புகழ். நாடுன்னா நம்ம நாடுன்னு அர்த்தம், தமிழ்நாடு இல்லை, எல்லாம் நாடு புகழும். அது என்ன, புகழ்ந்தா போறோமா, இந்த மாதிரி பரிசு வரணும்.
பரிசினால் நன்றாக. பணம் இருக்குன்னா, அதாவது பணம்ங்கிறதுங்கிறது இந்த இடத்துல வளம், பால் வளம் இருக்கிறது. நிறைய மாடுகள், பால், வெண்ணெய், தயிர், நெய், மோர் எல்லாம் நன்றாக கிடைக்கிறது, அளவில்லாமல் கிடைக்கிறது. இன்னைக்கு ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் பண்ணும்போது அவர் சொன்னார், நான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கேன் அப்படின்னு, ஆண்டாளுடைய திவ்ய தேசத்துல இருக்கேன் அப்படின்னு. நான் சொன்னேன், அங்கே முக்கியமா இங்கே திரட்டு பால் இருக்கும், அதை வாங்கி சாப்பிடுங்க. கொண்டு வந்தா வராங்க, என்ன கொண்டு வந்தா இங்கே நாளாயிடும். இல்லை, அவர் பெங்களூர் போயிட்டு திருப்பி வந்து எப்போ, அதனால திரட்டு பாலை வாங்கி சாப்பிடுங்க. விதவிதமான திரட்டு பால் கிடைக்கும். அங்கே வந்து வெண்ணெய் கிடைக்காது, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வெண்ணெய் கிடைக்கும், பால் கிடைக்கும், தயிர் கிடைக்காது, நெய் கிடைக்காது. ஆனால் இப்போ திரட்டு பால் கிடைக்கும். எல்லாத்தையும் இந்த நெய்யில் செய்கிற திரட்டு பால் கிடைக்கும், வெள்ளத்தில் செய்கிற திரட்டு பால் கிடைக்கும், சர்க்கரையில் செய்கிற திரட்டு பால் கிடைக்கும். பெல்காம்னு ஒரு இடம், அங்கே சம்ஸ்கிருத பாரதியில், அங்கே தான் முதல்ல சமூ கிருஷ்ண சாஸ்திரியை சந்தித்தேன். அங்கே அவர் வந்து ரொம்ப வயசானவராக இருப்பார்னு நினச்சேன். இங்கே பார்த்தா அவர் அப்போ தான் 30 வயசு. அவர் தான் எங்களுக்கு தலைமை ஏற்று நடத்தினார் 7 நாள். அது வந்து சிபிரம் வந்து இது பிரசிக்ஷண சிபிரம், ஆசிரியர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது எப்படி. அதனால் அதில் போன முதல்ல அப்போ தான் போனேன். அங்கே போனால் 90 வகை திரட்டு பால், 90 வகை, ஒரு தெருபூரா திரட்டு பால் கிடையாது. பெலகாம்னு சொல்லுவாங்க. அதுதான் மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவுக்கும் நடுவில் இருக்கிற இந்த எல்லையில் இருக்கிற கிராமம், அதாவது பெரிய நகரம். அங்கே நான் பார்த்தேன், என்னடா 90 வகை எப்படி இருக்கும், சர்க்கரை, வெல்லம், பால், அவ்வளோதானே, விதவிதமாக அதை ரசிச்சுட்டோம். அதனால் சம்ஸ்கிருதம் வந்து அதை விட திரட்டு பால் தான், சம்ஸ்கிருதம் தான் திரட்டு பாலுங்க. முதல்ல பார்த்தபோது ஆச்சரியம். பேச சொன்னாங்க, பேசும்போது சொன்னேன், ஏதோ வயசானவர் இருப்பார் போல் இருக்குன்னு நினச்சேன், கிழவர் நினச்சேன். அதனால் பார்த்தா சின்ன வயசு. 5 மணிக்கு எழுந்திருந்தோம், ராத்திரி 10 மணிக்கு தான் படுக்க வச்சாங்க, தூக்க வச்சாங்க. அதனால் அப்போது அது வரலையும் நிகழ்ச்சிகள் நல்ல நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க. விஸ்வநாதன் ஒருத்தர், அப்புறம் மகாபலேஸ்வர பட்டுன்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் நிறைய பேர். அதில் அந்த மனைவியும் கணவனாமே வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அதில் குடும்பமாக கொண்டு சொல்லி, சம்ஸ்கிருத குடும்பகான்னு சொல்லி ஞாபகம் இருக்குது. திரட்டு பால் ஒன்று இருந்தது. அதனால் இன்னைக்கு அதாவது பாலை ஊற்றி அந்த பாலில் சோறு வேக வேணும். பால் தண்ணியில் வேகக்கூடாது, சோறை பாலில் வேகணும். அரிசியை வந்து பாலில் வேக வச்சு, அதுதான் அக்கார அடிசில், அக்கார வடிசல்னு தப்பாக சொல்லுவாங்க. அடிசில்னா சோறு, அக்காரம்னா வேலை. நாடு புகழும் பரிசினால் நன்றாக. இதை தவிர பரிசுகள் நிறைய, ரிவார்டு அப்படின்னு சொல்லுவோம். பரிசினால் நன்றாக நாங்களாம் சந்தோஷப்படுறோம். சூடகமே என்பது சாதாரணமாக இந்த பெண்கள் வந்து தலைமுடியிலே அணியக்கூடிய ஒரு அணிகலன். அதுக்கு பேர் சூடாமணி என்று பெயர். அது நெத்தி சுட்டின்னு சொல்லிக்கலாம், ராக்கோடின்னு சொல்லிக்கலாம். ராக்கோடி அதை வச்சு பின்னுவாங்க, தாழம்பு வச்சு பின்னாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதனால் அந்த சூடகமே அப்படின்னா இந்த இடத்துல உள்ளார்த்தம் என்னன்னா, இந்த முதல்ல கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னா படிக்காத மாணவர்களையும் கவர்ந்து வந்து வகுப்பில் உட்கார வைத்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், திறமை பெற்ற ஆசிரியர். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கோ என்றால் ஞானம், கோ என்றால் பசுமாடு, கோ என்றால் இந்த பூமி, நிலம். இறங்கி வந்தவன். காம் விந்ததீதி கோவிந்தா. காம் இந்த பூமியை அடைந்தான், கிருஷ்ணாவதாரம் செய்து அடைந்தான். காம் விந்ததி பசுமாக்களை மேய்த்தான், அதனால காம் விந்ததி. எப்போ பார்த்தாலும் காலையில் சாயங்காலம் போய் அந்த மாடுகளை போட்டு அழிச்சுன்னு வந்து மேய்த்தான். அதனால கன்று மேய்க்கும் கண்ணா அப்படின்னு பாட்டு. அதனால அது மாதிரி அடுத்தது இன்னொரு கோங்கிறது இந்த பூமியை காத்தான், வந்து பூமியை காத்தான், பூமியினுடைய பாரத்தை குறைத்தான். மகாபாரத போர் செய்து
கெட்டவர்களை எல்லாம் அழித்து பரித்ராணாய சாதுனாம் நல்லவர்களை எல்லாம் காத்து விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அறத்தை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக வந்தான். சம்பவாமி யுகே, ஒவ்வொரு யுகத்திலையும் வந்தான். யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம தர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம் என்று வந்தான். எப்பப்போ அறத்துக்கு குறைவு ஏற்படுகிறதோ தொய்வு ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் அந்த அறத்தை நிலைநிறுத்துவேன், மீண்டும் தூக்கி நிறுத்துவேன் என்று வந்தவன் கண்ணன். அதனால் இங்கே வரிசையாக பார்த்தோம். ஆசிரியர் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தாவுன் தன்னை, ஆசிரியரை புகழ்ந்து பாடும். பிறகு பறை என்ற மோட்சத்துக்கு வழி என்னங்கிறது அவர் சொல்லித் தருவார். அதை கேட்டு தெரிந்து கொள்ளும். பறை பாடி பறை கொண்டு யாம் பேரு சம்மான், உங்களுக்கு மாணவன் உங்களுக்கு நான் மாணவன் என்று சொல்லிக்கொண்டு பல இடங்களில் சென்று எங்களுக்கு புகழ் கிடைக்கும். நாடு புகழும் பரிசினால் அங்கங்கே எங்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள். பரிசினால் நன்றாக சூடகமே, முதலிலே யாரு நமக்கு அப்படிங்கச்சு இங்கே பரவாசுதேவன் அல்லது திருஷ்டாதிருஷ்ட பலப்பிரதா என்ற தாயாருடைய திருநாமை. அதனால அதை கொண்டு வந்து அதனால ஸ்ரீயை நமகான்னு சொல்ற மாதிரி அந்த மந்திரத்தை சொல்றதுக்காக சொல்லிக் கொடுக்குறார். சூடகமே. அப்புறம் ஆச்சாரியன்ட்ட போனோம். என்ன பண்ணுவார் அவர்? தோள்வளையே தப்த முத்ரா என்று பெயர். அதாவது நெருப்பிலே காய்ச்சி அந்த சங்க சக்கரத்தை நமக்கு இடுவார். இங்கே வலது கையிலே சக்கரமும் இடது கையிலே சங்கு இடுவார். அது நமக்கு தப்த முத்ரா என்று பெயர். சரணாகத்தியிலே அது ஒரு அங்கம், அதாவது எம்பெருமானுடைய திருவடியிலே வீழ்வதிலே ஒரு அங்கம், ஒரு உறுப்பு. அதனால தோள்வளையே. இவங்க பெண்களா இருக்கிறதுல என்ன கேட்குறாங்க? வங்கின்னு ஒன்று இருக்கு தோல்ல. இந்த வங்கின்னு வளவா இருக்கும். அந்த மாதிரி அந்த வங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா அது நல்லா டைட்டாக நிற்கும். அந்த காலத்தில் உண்டு அது வங்கின்னு. அதனால் இதுக்கு ரவிக்கைக்கு மேலே அந்த துணி, கைக்கு மேலே அந்த துணிக்கு மேலே போட்டுப்பாங்க. அழகாக இருக்கும். நான் பரதநாட்டியம் ஆடுவர்கள்லாம் வைத்திருப்பாங்க. தோள்வளையே. அப்புறம் தோடே, ரெண்டு பக்கம் தோடு, ரெண்டு காது ரெண்டு தோடு. என்னன்னு கேட்டால் துவயமந்திரம். ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே முதல் தோடு. ஸ்ரீமத்தே நாராயணாய நமஹா இந்த தோடே. அதுக்கப்புறம் செவிப்பூமை. அதுக்கப்புறம் இந்த செவிப்பூவைங்கிறது மேலே வைக்கக்கூடிய ஒரு அலங்காரம், ஒரு அணிகலன். தங்கத்தால் போட்டுப்பாங்க. பல இடங்கள்ல இப்போ குத்திக்கிறாங்க காது பூரா. அப்படி இல்லை. அதனால இது செவிப்பூவை. இந்த செவிப்பூவைங்கிறது அஷ்டாட்சர மந்திரம். அஷ்டாட்சர மந்திரத்தை காதில் சொல்லுவாங்க. உங்களுக்கு உரத்தி சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொருத்தருடைய காதலையும் கூப்பிட்டு தெரிஞ்ச வந்தது தான் நமோ நாராயணாய தான் பிரணவத்தை சேர்த்து சொல்ல போகிறாங்க. அதனால் ஆச்சாரியன் மூலமாக கேட்குற பொழுது காதில் கேட்கணும். சின்ன மெதுவாக எல்லாருக்கும் காதில் விழாமல் சொல்லுவாங்க. அதுக்கு 100 பக்கங்கள் 1000 பக்கங்கள் அர்த்தம் இருக்குது. அதனால் அது இப்போ இங்கே சொல்ல முடியாது. அதனால் அது ஆச்சாரியன்ட்டு தான் கேட்டுக்கணும் அந்த அர்த்தத்தை. நாம் எல்லாத்தையும் கேட்டுக்க முடியாது. அதனால் அந்த செவிப்பூவைங்கிறது காது கிட்டக்க சொல்லுவாங்க. அதனால் ரகசியமாக சொல்லுவாங்க, நமோ நாராயணாய செவிப்பூவை. அது பூணூல் உபநயனம் என்று போடும் பொழுது தந்தை குருவாக இருந்து அவர் இந்த காயத்ரி மந்திரத்தை உபதேசிப்பார். இந்த காயத்ரி ஒரு பக்கம் அஷ்டாட்சரம், ஒரு பக்கம் காயத்ரி என்று காயத்ரி மந்திரம். அஷ்டாட்சரம் 8 எழுத்து மந்திரம், இன்னொரு பக்கம் காயத்ரி. இரண்டையும் சொல்லி செவிப்பூவை. அப்புறம் பாடகமே, காலில் தண்டை கொலுசு சலங்கை. அது என்னன்னு கேட்டால் சரமஸ்லோகம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பஜா அகம் தா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாதம். வரிசையாக நகையெல்லாம் பார்த்தீங்களா? நகை சொன்னது போதுமா அப்படின்னா, சொன்னது போதுமான்னு கேட்டால் இல்லை, நிறைய வேணும். சுடகமே தோள்வளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணி ஓ. நிறைய நகை, முத்து மாலை, சங்கு மாலை, பவழ மாலை,
மாணிக்க மாலை, மரகத மாலை, நவரத்ன மாலை, வைர மாலை, வைர அட்டிகை, எவ்வளவுதான் இருக்கு. பல்ஹலனும் யாமணி போம். சரி கொடுக்குறேன், நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு, நீங்க கொடுத்தா போறாது, நீங்களே எனக்கு அணிவிக்க வேணும். 5 லட்சம் பெண்களுக்கும் நீயே தான் அணிவிக்க வேணும். எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல. நீ தான் காதுல தோடு போட்டு, நீ தான் தலையில நெத்தி சுட்டி வைக்கணும். சுடகமே தோள்வளையே நீ அணிவித்தால் நாங்கள் அணிவிப்போம், இல்லடா வேண்டாம், எனக்கு எங்களுக்குலாம் அந்த நகை வேண்டாம், நீங்க இருந்தா போதும். சுடகமே தோள்வளையே தோடே செவி பூவே படகமே என்றனைய. ஏன்னா இந்த நின்றோமானால் தலை உயரத்தில் இருக்கு, கால் கீழே, கால் கீழே, கீழேங்கிறது கடைசி, சரமன்னா கடைசி தான் சரம ஸ்லோகம். 3 அவதாரங்களையும் சரம ஸ்லோகம். அகம் நயாமி மத் பக்தம், அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கதிங்கிறது வராக அவதார ஸ்லோகம், வராக அவதார சர்ம ஸ்லோகம். ராமாவதார சர்ம ஸ்லோகம் சகிருதேவ பிரபன்னாய் தவஸ்மிதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியதத் விரதம். இது பகவத்கீதை தெரியும். கிருஷ்ணாவதார சர்ம ஸ்லோகம் சர்வதர்மான் பிரத்யட்ச மாமேகம் சர்வஜா அகம் தா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. சுடகமே தோள்வளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். யாமணிவோம் தான் சொன்னீங்கன்னு இல்லை, நீங்க தான் சூட்டி விடணும். ஆடையுடு போம், எங்களுக்கெல்லாம் பட்டு பாவாடை, பட்டு சட்டை, பட்டு தாவணிலாம் வெறும் ஆடை. ஆடையுடு போம் அதன் பின்னே, அப்புறம் இவ்வளோலாம் முடிஞ்ச வைப்பா, அலங்காராசனம் முடிஞ்ச வைப்பா, என்ன ஆச்சோறு போஜாசனம், சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு என்ன கொடுக்கணும்? ஆடையோடு போம் அதன் பின்னே பாச்சோறு. எப்படி இருக்கணும் அந்த பாச்சோறு? மூட நெய் பெய்து, நிறைய நெய் பெய்யணும். மூடன்னா அந்த பாத்திரமே வழியிற அளவுக்கு, கொள்ளுற அளவுக்கு நெய் பெய்யணும். அதில் அந்த நீங்கள் போட்டங்கள அரிசி, அந்த பருக்கை இருக்கு, அது தெரியக்கூடாது, கண்ணுக்கு தெரியக்கூடாது. நெய் தான் தெரியணும், வெல்லம் தான் தெரியணும். அப்படி இருக்கணும். ஒரு படி அரிசிக்கு 3 படி வெல்லம் போகும். அப்படி இருந்தால் தான் அந்த தித்திப்பு நிறைய இருக்கும். நீ பயப்படாமல் சாப்பிடணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சர்க்கரை வியாதி வந்துடுமோன்னு பயப்படாமல் சாப்பிடும். அன்றைக்கி ஒரு நாள் தான், இன்னைக்கு ஒரு நாள் தான். சுடகமே தோள்வளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணி போம் ஆடையுடு போம் அதன் பின்னே பாற்றோரு மூடனை பெய்து முழங்கை வழிவார. என்ன முழங்கை வழிவாரங்கிற? எப்படி நெய் வந்து எங்க முழங்கையில வழிஞ்சதுன்னு கேட்டா, இந்த நெய் நிறைய இருக்குங்கிறது ஒண்ணு, ஒரு காரணம். 2வது, கண்ணனை பார்த்து கொண்டே, அவனுடைய கண்ணழகையும் திருமேனி அழகையும் பார்த்து கொண்டே வாயில கொண்டு போய் கை வைக்காம எங்கேயோ பக்கத்துல வச்சுட்டாங்க. அதனால கை எங்க போச்சு, கை எங்க வந்ததுன்னு தெரியல, வாய்க்குள்ள போகல. அதனால மூடனை பெய்து முழங்கை வழிவார குடியிருந்து, எல்லாரையும் விட்டு விட்டு தேவி சாப்பிடக்கூடாது. அதனால ஏக்கஸ்வாதுன்னா புஞ்சித, ஒரு மதுரமாக இனிமையாக இருக்கிற பண்டத்தை நாம் மட்டும் சாப்பிடக்கூடாது. அதனால 5 லட்சம் பெண்கள் வந்திருக்கோம், இன்னும் எங்களுடைய பெற்றோர்கள் வந்தாலும் சரிதான், எல்லாரும் சாப்பிடும். உடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரும் பாவார் கூடாரும். இந்த ஆசிரியரும் என்ன பண்ணணும், மாணவர்களோட சேர்ந்து எல்லாத்தையும் கூடியிருந்து குளிர்ந்தேலும் எம்பெருமானை பற்றி பாடி நாடு புகழும் 14 நன்றாக என் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த மந்திரங்களை எல்லாம் ஞாபகம் வைத்துக்கொண்டு அவர் அணிவித்தார்னா நம்முடைய மனசுக்குள்ள புகுத்தி விட்டார். ஆடை உடுப்போம், இந்த ஆடை உடுப்போங்கிறது அந்த வேதத்தை எல்லாம் சொல்லி கொடுத்தார். ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்த்தோரு,
அந்த எம்பெருமானுக்கு நைவேத்தியம், அதாவது கண்டருள செய்யப்பட்ட பதார்த்தத்தை, உணவை தானும் உண்டு மற்றவர்களுக்கும் கொடுத்து, ஆசிரியர் மாணவர்களையும் சேர்த்து கூடியிருந்து பார்த்தோரும் மூட நெய் மீது முழங்கி வழிவார மேல கூடியிருந்து கொடுங்கிறோம். இதில் உள்ள அர்த்தங்கள் நிறைய இருக்கு. இருந்தாலும் நம்ம அடுத்த பாசனம் நாளைக்கு கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்திருந்தோம். காம்போஜி ராகத்தில் அமைந்தது. நாளைக்கு தத்யோதனம், ததி அன்னம், தயிர் சாதம் என்பதை நாம் பெருமானுக்கு படைக்க வேண்டும், கண்டுகொள்ள செய்ய வேண்டும், நைவேத்தியம் செய்ய வேண்டும். அது இன்னைக்குன்னு வச்சு, ஏன்னா தயிர் நிறைய இருக்கு, பால் நிறைய இருக்கு. தயிர் புளிச்சு போச்சுன்னா பால் அதில் தயிர் சாதத்தில் ஊற்றுவாங்க. பாலை ஊற்றி, ஏன்னா அந்த புளிப்பை அடிச்சிடும். அப்படி தயிர் சாதம், நல்ல தயிர் சாதம், அப்படி கெட்டி தயிர் சாதம், கத்தியால் வெட்டினா வெட்ட முடியாத அளவுக்கு தயிர் சாதம், வெண்ணின்னு சொல்லுவாங்க, கெட்டி தயிர் சாதம். அப்படி கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம், கானம் சேர்ந்துன்போம். சமஸ்கிருதத்துலையும் சொல்லாத காட்டுக்கு போனோம், பாட்டு பாடிக்கொண்டே போனோம். எங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது, வேற ஒன்றும் சாஸ்திரம் படிக்கல, வேதம் படிக்கல, உபனிஷத் படிக்கல, ஆகமம் படிக்கல, பாஞ்சராத்திர ஆகமம் படிக்கல, ஆயுர்வேதம் படிக்கல, இன்னும் நிறைய படிக்கல. ஏதோ பாடிக்கிட்டு பின்னால தான் போகணும். முன்னால கூட போய் மாடுகளை இழுத்துன்னு போறதில்லை. மாடுகள் போற வழி போகும். அது எங்க போகுமோ அந்த கால்நடைகள் அப்படி போகும். கறவைகள் பிஞ்சென்று காணும் சார். அப்படி அழகா ஆண்டாள் பாடினா இன்னும் 3 நாள்ல இது நிறைவடைகிறது. அதனால் எல்லாத்தையும் உங்கள் நண்பர்கள் சொல்லி வாருங்கள். அப்புறம் இதுக்கு கவிதா சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. வாதித்விபசிரோபங்க பஞ்சானன பராக்கிரம ஸ்ரீமான் வெங்கடநாதா நிச்சிரம் விஜயதாம். கடைசி வரலையும் காப்பாற்றுறதுக்கு நீங்கள் வந்துட்டீங்க.